எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான் என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு பண தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. ஒரு 5 லட்சம். என்ன சார் நீங்க செஞ்ச உதவிக்கு வேலை பேசுறீங்க? தப்பு சார். உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். 1 லட்சம் இல்ல 50,000 ஏதோ ஒரு தொகை கேளுங்க தம்பி, ப்ளீஸ். சார், பணத்தால விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு சார். இதுவும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். உங்க பொண்ணு பயந்து போயிருக்காங்க, அவங்களை தைரியப்படுத்தி கூட்டிட்டு போங்க. நன்றி தம்பி. சரி சரி. ஆமா. எப்பன்னு தான் தெரியல. வர 7ஆம் தேதிக்குள்ள நான் அவருக்கு ஆஞ்சியோ பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு பணம் தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. என்ன சித்தி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அந்த பார்வதியை காண்டாக்ட் பண்றதுக்காக அவகிட்ட கொடுத்து வச்சிருந்த போனு அந்த மாயா புடிங்கி வச்சிருக்கா போல. நான் போன் பண்ணேன். அந்த மாயா பார்வதியோட குரல்ல என்ன மரியாதையே இல்லாம வாடி போடின்னு டீ போட்டு பேசுறா. இருந்தாலும் அந்த மாயாவுக்கு ரொம்ப திமிர் தான். அந்த திமிர நான் உடைக்கிறேன். அருந்ததி, நான் அவகிட்ட பேசுறப்போ பின்னாடி டெய்லர் மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. சித்தி, 5000 பீஸ் வீட்ல எல்லாம் வச்சு தச்சு கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இல்லம்மா, அவங்க தச்சு கொடுக்க தான் போறாங்க. என்னன்னு சொல்ற? மாயா அந்த காலேஜ் ஆர்டரை முடிக்க போறா. அவ ஜானகிக்கு தெரிஞ்ச ஏதோ மகளிர் குழு தலைவியை புடிச்சு அந்த குழுவுல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கொடுத்து அந்த 5000 பீஸையும் தச்சு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி குடோன்ல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்காங்க. டேய், யாரா லைட் போடுது? டேய், நாங்க உன் கூட தானடா இருக்கோம். டேய், சீக்கிரம் கொல்றா, சீக்கிரம். என்ன மாமா, அவனுக்கு கிடைச்சானுங்களா? வாங்க உள்ள போய் பாப்போம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? தனா, பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகல தானே. கையில எல்லாம் காயம், சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஒரே அழுக்கா இருக்கு. ஒண்ணும் ஆகலன்னு சொல்ற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கதிர். சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு பொண்ணு பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தா. நான் போனா அந்த பொண்ணை வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போனதா அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னவோ தப்பா போயிடுச்சு. உடனே அவனை சேஸ் பண்ணிட்டு போனேன். அப்போ அங்க பைக் டாக்ஸிங்க. இப்பதான் ஒரு பைக் வந்து ஒரு பொண்ணு ஏறி போனா. ஆனா அவன் பார்வையே தப்பா இருந்துச்சு. நான் யோசிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு பைக்ல ஏறி போயிட்டா.
இவன் வாண்டட் கிரிமினல். உன் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீ மாட்டினடா. இந்தனா ஏன் தான் இந்த உலகம் இப்படி இருக்கோ தெரியல. பொண்ணுங்க எல்லாரும் இப்பதான் துணிச்சலா வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிரா எவ்வளவு அநியாயம் நடக்குது. கதிர், நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? ஆபத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு வந்திருக்கேடா. ஒன்னு நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா இந்த சண்டையால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உயிருக்கு ஆபத்துன்னு நான் போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கும் தானா? எப்படியோ உன் மூலமா நீ அந்த பொண்ணை காப்பாத்தி உனக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்துன அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா இன்னைக்கு கலெக்ஷன் இவ்வளவுதான் தானா? இது வரைக்கும் மொத்தமா 10,500 தான் சேர்ந்திருக்கு. ஆனா நாளைக்கு ஹவுஸ் ஓனருக்கு சொன்னபடி 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்க போறோம்? தானா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் தரேன்னாரு. ஆனா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அதை வாங்கியிருந்தா நீ வாங்காம வந்ததுதான் சரி. அத வாங்கி இருந்தா நீ அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு வரடா. இன்னும் ஒரு நாள் இருக்கே, பார்க்கலாம். தனா தனா ஹவுஸ் ஓனர் அம்மா வந்துட்டாங்க.